நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா களை கட்டியது. டெல்லி கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரும் பட்டோலி வீசி பறந்த தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். தேசிய கொடியை ஏற்றி வைத்த பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். டெல்லி கடமை பாதையில் முப்படை வீரர்கள் வீர நடை போட்டு சென்றனர். A smart, sharp word of command by Captain Gajendra Goswami of 223 Field Regiment. This is a specialized assault infantry unit bridging the capability of conventional infantry and special forces. Designed for rapid response and high-intensity operations. 3 men, 9 women Agniveer and 3 drum majors, led today by Sergeant Charles and Neil Daniel, playing the tune Sound Barrier. सलामी मंच के सामने अब है नौसेना का मार्चिंग कंटिजेंट. इस दल के कमान लेफ्टिनेंट करण नाग्याल संभाल रहे हैं. उनके साथ लेफ्टिनेंट पवन कुमार, लेफ्टिनेंट प्रीति कुमारी और लेफ्टिनेंट वरुण द्रेवेरिया. ஆபரேஷன் சிந்தூரில் முக்கிய பங்காற்றிய ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு அணிவகுப்பில் பங்கேற்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்ட விதத்தை காட்சிப்படுத்திய செயல்பாட்டு மையமும் அணிவகுப்பில் பங்கேற்றது. The BrahMos weapon system led by Captain Animesh Rohila of the 344 Missile Regiment. Rolling past the saluting days are 2 formidable pillars of India's air defense architecture, the Akash weapon system and the medium-range surface-to-air missile MRSAM. The Akash weapon system led today by Captain Aniket Ocha of 128 Air Defense Missile Regiment. டெல்லி கடமை பாதையில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. ஜல்லிக்கட்டு காளை மற்றும் பாரம்பரிய நடனத்துடன் தமிழ்நாட்டு அலங்கார ஊர்தி பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. குடியரசு தின விழாவில் இந்திய விமானப்படை விமானங்கள் வான் சாகசத்தில் ஈடுபட்டது பார்வையாளர்களை கவர்ந்தது. குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லி கடமை பாதையில் விமான சாகசம் மேற்கொண்ட வான்வழி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அட்டாரி வாகா எல்லையில் கொடி இறக்கும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. ராணுவ வீரர்கள் மிடுக்குடன் வீறுநடை போட்டு பல்வேறு சாகசங்கள் செய்து அசத்தினர். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. மாநாட்டிற்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தோல்வியடைந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு புதிதாக உருவாக்கியது போல் பில்டப் கொடுப்பதாக அதிமுக கூட்டணியை முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். அமித்ஷாவால் திணிக்கப்பட்டதுதான் அதிமுக கூட்டணி என்றும் அவர் கூறினார். தமிழகத்திற்குள் பாஜக எந்த கெட்டப்பில் வந்தாலும் கெட் அவுட் தான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். டெல்லியிலிருந்து தமிழகத்தை ஆள பாஜக முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வரும் தேர்தல் NDA vs மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. NDA vs தமிழ்நாடு. தேர்தலில் வெற்றி பெறும் வரை ஓய்வு இல்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் கூறினார்.